வணக்கம் நண்பர்களே. நான் பூபதி சுந்தர் கோட் ஃபார்ம்லேருந்து. நீங்கள் பார்த்துட்ருக்குது இப்போ அஸ்மனாபாதி 2 பல் ஆடுங்க. இந்த ஆடுங்க தான் கொஞ்சம் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வர ஃப்ரைடே நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பி இந்த ஆடுங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆடு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆர்டர் வந்திருக்கு. ஸோ யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல தரமான அஸ்மனாபாதி நல்ல பால் வளம் உள்ள ஆடுகளை நம்ம டெலிவரி பண்ணுறோம். வேக்சின் போட்டு கொடுக்குறோம். பாதுகாப்பான முறையில் டெலிவரி பண்ணுறோம். ஒன்லி ப்ரீடிங்க்கு மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம். நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் கொண்டு வரதுனால ஆடுங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வரோங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த மடியை பாருங்கள், எல்லாமே 2 பல் சினையாக இருக்குது. அரௌண்டு 30 ஒரு 35 கிலோ ரேஞ்சில் இருக்குதுங்க. எல்லா ஆடுமே மடியை பாருங்கள், எல்லாமே சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பு முறையை ஒரு 3 இடத்துல நிறுத்தி அழகாக கொண்டு வரேங்க. ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஷைனிங் பாருங்கள், ஆடுங்களோட ஷைனிங்கு. இந்த ஆடு ஷைனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷைனிங்காக கொடுக்குறோம், அதுவும் பியூர் பிளாக்காக கொடுக்குறோம். ஒரு ஒயிட் ஸ்பாட் இருக்கும், காதில் மட்டும் ஒயிட் ஸ்பாட் இருக்கும். மற்றபடி பியூர் கருப்பு தான் ஆடுங்க. இளம் ஆடுகள் நம்ம 2 பல் 4 பல் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்குது ஆடு எடுத்துகிட்டு போக போகிறோம் அடுத்த வாரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கான 15 நாளுக்கான தீவனத்துக்காக இங்கே வந்துச்சு. நம்மளுடைய பயணியில் பாருங்கள், மக்காச்சோள சைலேஜ் இந்த பதத்தில் இருக்கணும். சைலேஜ் போடுறதுக்கு இந்த பதத்தில் இருந்தால் தான் ஆட்டுக்கு நல்லா செரிமானம் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆடு நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் நல்லா அதிகமாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள் நண்பர்கள், இந்த பதத்தில் இருந்தால் தான் ஆடுங்க ஒவ்வொரு சைலேஜும் எப்படி இருக்குது பாருங்கள். மக்காச்சோளம் இந்த பதத்தில் இருக்கணும் நண்பர்கள். பாருங்கள், இந்த பதம் வந்தால் தான் சைலேஜ் போடுறதுக்கு உகந்தது. எல்லோரும் சொல்கிறாங்க சைலேஜ் வந்து நல்லா இருக்காது கூடாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பாருங்கள், இதை 6 மாதம் வச்சுருந்து கூட போகலாம் இந்த மாதிரியான மக்காச்சோளம். ஓகேங்களா? இப்போ நம்ம கதிர் வெட்ட வந்திருக்கோம், தோட்டத்தை வாங்கியிருக்கோம். வெட்டிகிட்டு இருக்காங்க ஆளுங்க. இந்த கதிர் பார்த்திங்கன்னா அடுத்தண்டு நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா தண்ணி வரணும். அந்த மாதிரி பதத்தில் தான் வாங்கணும். நீங்கள் முத்தை விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் சைலேஜ்க்காக நம்ம மக்காச்சோளம் பியூர் மக்காச்சோளத்தை வெட்டுறதுக்காக வந்திருக்கோம். அடுத்த 15 நாளைக்கு நம்ம தீவனம் ரெடி பண்ணுறோம். மழை வரப்போகுது. மழை வரத்துக்கு முன்னாடி கொண்டு வர ஆடுங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக கடலை கொடி வச்சுருக்கோம். அப்புறம் உளுந்து கொடி கொஞ்சம் வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு அப்புறம் நம்ம க்ரீன் ஃபால்டரும் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக சைலேஜ் பண்ணுறதுக்காக நம்ம தோட்டத்தை வாங்கியிருக்கோம். வாங்கி இப்போ கட்டிங் போயிட்டுருக்கு. கட் பண்ணி நம்ம இதை பதப்படுத்தி வைக்கிற வீடியோவும் வரப்போது இப்போது பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது, சைலேஜ் மிஷின். நம்ம ஓனாக ரெடி பண்ணுறோம். வெளியில் வாங்குறதில்ல. வெளியில் வாங்கினா நம்ம கட்டுப்படி ஆகாது. அதனால் நம்ம ஓனாக ரெடி பண்ணி சைலேஜ் வச்சுருக்கோம். இப்போ எல்லாருமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்டிங்க. இதை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பதப்படுத்தி மூட்டை பண்ணி வைக்க போகிறோம். வச்ச பிறகு தெரியும் அதனுடைய குவாலிட்டி. அதாவது அழுத்தி பார்த்தா பால் வர்ற மாதிரி இந்த குவாலிட்டி தான் வாங்கியிருக்கோம். நல்ல பெரிய பெரிய மக்காச்சோளமாக இருக்குது. இப்போ லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லோடு ஏற்றிட்டு போயிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டன்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த 3 டன்னையும் சேமித்து வச்சு நம்ம அருமையாக சாப்பிடுங்க. நம்ம ஆடுகள் அஸ்மனாபாதி ஆடுகள் நல்லா அருமையாக சாப்பிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சைலேஜ் பண்ணுறதுக்கான வீடியோ. சைலேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய சைஸ் பாருங்கள், மக்காச்சோளோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த சைஸில் தான் பண்ணணும் மக்காச்சோளத்தை. நல்லா அடித்தண்டை அழுத்தி பார்த்தா நல்லா தண்ணி வளமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டேஜில் வெட்டினா தான் கரெக்டாக 75 நாள் ஸ்டேஜில் வெட்டினா தான் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய மிஷின் சைலேஜ் மிஷினுங்க விதாத்தாலேருந்து வாங்கணும். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அடுத்த ப்ராசஸ் அந்த மூட்டையை பிரித்து எடுக்கிற ப்ராசஸ்ஸு. மூட்டை பண்ணிவிட்டு மூட்டையை எடுத்து ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுருவோம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. யாருக்காவது